இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னன்னா எங்க வீட்டுல ஐஸ் பிரியாணி தாங்க. இதுக்கு நிறைய வெரைட்டியா தொட்டுக்கு வச்சு சாப்பிட போறாங்க. முத காலையிலே சாப்பிடலாம் தாங்க பார்த்தேன். மீந்துச்சு சாதம். அதை ஏன் காலையிலே சாப்பிடல அப்படின்னா, காலையில இட்லி ஊத்தியாச்சு, எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால காலையில இட்லி சாப்பிட்டு மதியம் பழைய சாப்பிடலாம் அப்படின்ட்டு. வெயிலுக்கு சூப்பரான சாப்பாடுங்க. வாங்க என்னன்னு பார்த்துடலாம். பழைய சாதங்க, அது கூட 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாங்க, அது கூட வறுத்த மிளகா, அதுக்கப்புறம் இது என்ன பூண்டு புளி துவையல் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பழையதுக்கு. அதுக்கப்புறமா முட்டை கிரேவிங்க, அது கூட என்னென்னா முத நாள் வச்ச வத்த குழம்பு கொஞ்சமாக இருந்துச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பழையதுனாவே. சுரக்காய் கூட்டுங்க, இது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி சாப்பிட்றலாம். பழையது உண்மையிலே சொல்கிறேங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அதுவும் மோர் ஊற்றி நம்ம பழையதோட இவ்வளோ தொட்டுக்கையும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு. வெங்காயம் தொட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வெங்காயம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு மிளகாயோட வெங்காயம் பழையதுக்கு வச்சு சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் சாப்பாடுங்க. அன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இதில் முக்கியமாக என்னென்னா வத்த குழம்பு, வெங்காயம், அதே போல வத்த மிளகா இருக்கு பார்த்தீங்களா. இந்த பழையதுக்கு செம காம்பினேஷனா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.